அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபாமினிசார் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் 65 எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு பெரிய குண்டா எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு 100 இஞ்சி 100 பூண்டு சரி சமமாக எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் அதில் போட்டால் போதும். நான் 1 கிலோ சிக்கன் செய்கிறேன், சில்லி சிக்கன், அதனால் இந்த அளவு. மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், குருமிளகு 1/2 ஸ்பூன், குருமிளகு பொடி, மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன். கரம் மசாலானா நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் பொடி பண்ணி வச்சது, எலும்புச்சம்பளம் அரை புழிஞ்சு விட்டாச்சுங்க. பட்டை கிராம்பு ஏலக்காய் பொடி எப்படின்னு கேட்குறீங்க. பட்டை 50, கிராம்பு 25, ஏலக்காய் 25, இதை நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதுதான் எடுத்து யூஸ் பண்ணுறேன். சிக்கன் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோங்க. இப்போ அந்த 1 கிலோ சிக்கனை நம்ம அதில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிக்கனில் நல்லா மசாலா பிடிக்கிறதுக்கு நல்லா எல்லா இடத்துலையும் கலந்து விடுங்க. கையை போட்டு உடனே பிசைஞ்சிடாதீங்க, அதில் இருக்கிற எலும்பெல்லாம் நம்ம கையில் குத்தும். அதனால் பார்த்து மெதுவாக கலக்கி விடுங்க. கலக்கி முடித்ததுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுருங்க. மசாலாலே நல்லா ஊறட்டும். இப்போ நான் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சாச்சு. இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ இது நம்ம சில்லி போட்டு எடுத்துடலாம். ஒரு பேன் வச்சு ஸ்டவ் பற்ற வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நிறையா எண்ணெய் ஊற்றிக்கிங்க. அப்போ தான் இந்த சில்லி வறுக்கும் போது கொஞ்சம் எண்ணெயில் நல்லா டிப் ஆகும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு பீஸாக போட்டுக்கலாம். எண்ணெயில் போட்டதுமே உடனே கரண்டி வச்சு கலந்துடாதீங்க. அப்புறம் அந்த மசாலாலாம் அந்த எண்ணெயில் பிரிஞ்சிரும். ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. 5 நிமிஷம் விட்டு அதுக்கப்புறமா திருப்பி போடுங்க. ரெண்டு பக்கமும் மாறி மாறி திருப்பி விடுங்க. நீங்கள் மசாலா கலக்கும் போது உங்களுக்கு மசாலாவில் அந்த ரெட்னஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுட்ரு கலந்துக்கலாம் தேவைப்பட்டா. பாருங்கள், நம்ம சிக்கன் இப்போ என்ன கலரில் ஆயிடுச்சுன்னு. 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். பாருங்கள், சிக்கன் ரெடி ஆயிடுச்சு 65. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். சிக்கன் பாருங்கள், நான் பிச்சு காட்டுறேன். எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கு. தேங்க்யூ.